என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். என்னை நினைந்தடிமை கொண்டன் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசுமகிழ் சோலை வியன்னாரையூர் முக்கண் அரசுமகிழ் அத்திமுகத்தான். பண்டைமறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்டமரும் பொழில் பொடி சூழ் வெண்ணெய் மேவு மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்த்தாள சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். பற்றாக்கருணி திருநோக்கும் நின்முக மண்டலமும் சற்றே முகிழ்த்த குறுமுரலும் தடமார்பழகும் பொற்றாலும் சின்முத்திரையும் நெஞ்சோடு குறித்து வைப்பாய் செற்றார் புறஞ்சற்ற தேவே பஞ்சாக்கர தேசிகனே. திண்ணையின் பச்சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னுமன்பர் கருணை திருமுகமும் பசுங்குழுவின் இடையே ஆகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் பொழினாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சற்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். நம்மை எல்லாம் வாழ்வித்தரலும் எல்லாம் வல்ல ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வர பெருமானுடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதி செய்து கொண்டு அடியேனை சிவனெறியில் எந்நாளும் ஆட்கொண்டு அருளி வரும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை திசை நோக்கி வணங்கிக் கொள்கின்றேன். திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளையும் அடியேன் திசை நோக்கி வணங்கிக் கொள்கின்றேன். இங்கே 21 ஆண்டு பாரம்பரிய பொலிவோடு இந்த அரணருள் பன்னிரு திருமுறை இசை விருந்தாகவும் செவிக்கினிய சிந்தை குகந்த உரை விருந்தாகவும் 12 நாள்கள் அடியார் உலகம் போற்றி பாராட்டும் வண்ணம் சிறப்புற விழா கண்டு வருகின்ற அரணருள் நிறுவனர் பெருமகனார் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய சிவத்திருவாளர் ஓதுவாமுத்திகள் ஐயா அவர்களை திருவடி பணிந்து வணங்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அரணருள் நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் பொலிவுற நடத்தி வருகின்ற பெருமைக்குரியவர்களும் அதன் தலைவரும் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை நேர்முகப்பை சுமையத்தின் இயக்குனருமாகிய பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இயக்குனர் ஐயா அவர்களையும் திருவடி பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். மேலும் இந்த அரணருள் அமைப்பிலே இந்த பெருமக்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அர்ப்பணிப்புடன் தொண்டாற்றி வருகின்ற அடியார் பெருமக்களை எல்லாம் திருவடி பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். இந்த விழாக்களுக்கெல்லாம் தொடர்ந்து வந்து இங்கே இவர்கள் பேருழைப்புடன் அமைத்து தருகின்ற இந்த விழா பெருவெற்றியுடன் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற இங்கு வந்து தங்கள் செவிகளையும் உள்ளங்களையும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவனரி சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் திருவடி பணிந்து வணங்கிக் கொள்வதிலே அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அரணருள் ஆண்டு விழாவினுடைய 6ஆம் திருநாள். ஆகவே 6ஆம் திருமுறை சிந்தனை அடியேனுக்கு வழங்கப்பெற்றுள்ளது. தாங்கள் எல்லோரும் அறிந்தது போல 4, 5, 6ஆம் திருமுறைகள் எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் அருள் செய்த தேவார பதிகங்கள். ஆக எம்பெருமான் திருவடிகளை போற்றி பணிந்து கொண்டு இந்த சிந்தனையை தொடங்குகின்றேன். இடையரா பேரன்பும் மலைவாரும் இணைவிழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் இடையரா பேரன்பும் அலைவாரும் இணைவிழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம்.
4, 5, 6 ஆகிய 3 திருமொழிகளிலே 4, 5ஆம் திருமுறை பதிகங்கள் சிந்திக்கப்பட்ட நிலையிலே இன்று 6ஆம் திருநாளை முன்னிட்டு 6ஆம் திருமுறை சிந்திக்கப்பெற உள்ளது. தாங்கள் அறிந்தது போல 6ஆம் திருமுறை பதிகங்களில் உள்ள செய்திகள் எல்லாம் திருத்தாண்டகம். தாண்டகம் என்பது அந்த யாப்பிலக்கணப்படி அந்த செய்யுளுக்கு பெயர். இது தமிழுக்கு திருநாவுக்கரசு பெருமான் வழங்கிய ஒரு பேரருட் கொடை என்று சொல்லலாம். அது பற்றி திருநாவுக்கரசு நாயனாரை தாண்டக வேந்தர் என்று அழைப்பார்கள், தாண்டக சதுரர் என்று அழைப்பார்கள். இந்த தாண்டகத்தின் இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்கள் பல உண்டு. அதிலே அடியேனுக்கு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நூல் ஊர் பொது நூலகத்திலே கிடைத்தது. யாப்பருங்கல விளக்கம் என்பது அதன் பெயர். அந்த யாப்பருங்கல விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் திருவாளர் கணபதி ஐயர் என்பவர். ஏனென்றால் பழைய நூல்களை எல்லாம் நாம சில சமயங்களில் PDF ஆக இணையத்தில் பார்க்க முடிகின்றது. அப்படி ஒரு நல்வாய்ப்பாக இந்த நூல் தங்களுக்கு கண்ணில் பட்டால் நிச்சயமாக இதனை தங்கள் அலைபேசியிலே சேமித்து அல்லது அதனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு படித்து வர வேண்டும். தமிழ் செய்யுள் இலக்கணங்களை எல்லாம் படித்தால் மூடி வைக்க முடியாதபடி அவ்வளவு சுவைபட எழுதியிருப்பார் அந்த ஆசிரியர். ஆக அந்த யாப்பிலக்கணம் என்றாலே அஞ்சிக் கொண்டிருந்த நான் அதை மிகவும் விரும்பி படிக்குமாறு உயர்த்தியது அந்த நூல் தான். நினைத்து பார்க்கிறேன். தாண்டகம்ங்கும் போது அதில் தாண்டக செய்யுளின் இலக்கணத்தையும் சொல்லியிருக்கின்றார். அந்த நூலை படித்து அல்லது அது பற்றிய வகுப்பிலே கலந்து கொண்டு பொறுமையாக அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அது. இங்கு நாம் அந்த தலைப்புக்கு வருகின்றேன். தாண்டகத்தில் ஆண்டருளும் வண்ணங்கள் என்று தலைப்பு வழங்கியுள்ளார்கள். இதனை நான் 4 கூறுகளாக பிரித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தாண்டகத்தில் ஆண்டருளும் வண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 6ஆம் திருமுறையாகிய தாண்டக செயல்களிலே முழுமுதற் பரம்பொருளாகிய சிவபெருமான் உலகத்தோரை ஆண்டருளும் வண்ணங்கள் எப்படி சொல்லப்பட்டுள்ளன, உலகோரை எப்படி ஆண்டருள்கின்றார், இது ஒன்று. இரண்டாவது, எம்பெருமான் அடியார்களை எவ்வாறு ஆண்டருள்கின்றார், உலகத்தோரை எவ்வாறு ஆண்டருள்கின்றார், உலகத்தோரை ஆண்டருளும் வண்ணங்கள். இரண்டாவது, அடியார்களை ஆண்டருளும் வண்ணங்கள். மூன்றாவது, திருநாவுக்கரசு நாயனாரை ஆண்டருளும் வண்ணங்கள், தம்மை எப்படி ஆண்டருள் செய்தார் என்பதை சொல்லியிருக்கக்கூடிய பகுதி. நான்காவது, அந்த திருநாவுக்கரசு நாயனார் நம்மை ஆண்டருளும் வண்ணம், அதுவும் தாண்டகத்தில் உள்ளது. இப்படி சிவபெருமான் உலகத்தோரை ஆண்டருளும் வண்ணங்கள், அடியாரை ஆண்டருளும் வண்ணங்கள், திருநாவுக்கரசு நாயனாரை ஆண்டருளும் வண்ணங்கள், அந்த திருநாவுக்கரசு நாயனார் நம்மை ஆண்டருளும் வண்ணங்கள் என்ற 4 உட்தலைப்புகளிலே வைத்து இதனை நான் சிந்திக்க விளைகின்றேன். அதில் முதலில் உலகோரை ஆண்டருளும் வண்ணங்கள். அது இந்த திருத்தாண்டகத்தை சிந்திக்கும் போது அந்த முதல் பதிகத்தை சிந்திக்காமல் இருக்க முடியாது. அதில் அந்த உலகத்தோரை ஆண்டருளும் வண்ணம் ரொம்ப அற்புதமா நம்முடைய பூலோகம் மட்டுமல்ல சகல உலகங்களையும் மொத்த பிரபஞ்சத்தையும் எப்படி ஆட்கொள்கின்றார் என்பதை இதைவிட சிறப்பாக சொல்ல முடியாது. அதை பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்வது தங்களுக்கு தெரியும். பெரிய திருத்தாண்டகம் என்றால் இதிலும் எல்லா பதிகம் மாதிரி தான் பாடல்களின் எண்ணிக்கை இருக்கின்றது, 10 செய்யுள்கள் இருக்கின்றன. அப்போ இதை மட்டும் பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்வானேன் என்று சொன்னால், பெரியானை, பெருமானை, பெருந்தகையை, பெருந்துணையை என்றெல்லாம் இந்த பாடல்கள் முடிவது கொண்டு இதனை பெரிய திருத்தாண்டகம் என்று அழைப்பதாக அறிஞர் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அந்த கருத்தும் சால பொருத்தமாக இருக்கின்றது. அரியானை, அந்தணர்தம் சிந்தையானை, அருமறையின் அகற்றானை, அணுவை, யாருக்கும் தெரியாத தத்துவனை, தேனை, பாலை, திகழ் ஒளியை, தேவர்கள் தம் கோணை, மற்றை கரியானை, நான்முகனை, கனலை, காற்றை, கனை கடலை, குளவரையை கலந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார். அரியானை, உலகத்து பொருள்கள் பல பொருள்கள் எளிதில் அறியக்கூடிய பொருள்களாக இருக்கின்றன. நம்முடைய ஐம்பொறிகளை கொண்டு
நேரடியாக அறியக்கூடிய முறையில் தான் பல பொருள்கள் இருக்கின்றன. சில பொருள்கள் அறிவதற்கு அரிய பொருளாக இருக்கின்றன. ஆனால் விஞ்ஞானிகள் நுண்ணோக்கி, தொலைநோக்கி போன்ற கருவிகளை எல்லாம் உருவாக்கி அவற்றின் மூலம் தொலைதூரத்தில் உள்ள கோள்கள், விண்மீன்கள் என்பதையெல்லாம் இதுவரை கண்டறியாதவற்றையெல்லாம் அறிந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் எத்தகைய நுண்ணோக்கிக்கும் தொலைநோக்கிக்கும் எப்படிப்பட்ட விஞ்ஞான ஆராய்ச்சிக்கும் எட்டாதவனாக இருக்கின்ற பொருள் இந்த சிவபரம்பொருள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உலகு உணர்ந்து ஓதற்கரியவன் என்று கூட சொல்லவில்லை, உலகெல்லாம் என்றார். ஆக எந்த உலகத்தில் உள்ள யாருமே தம்முடைய மனத்தால் உணர்ந்து அறிவதற்கும் ஓதி அறிவதற்கும் அவன் அறியவன். அந்த 12 திருமுறையே அப்படித்தான் தொடங்குகின்றது. அது எம்பெருமானே எடுத்து கொடுத்த அடி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்பார். அரியானை என்று இங்கே தொடங்கினார். பெரிய புராணத்தின் தொடக்கம் போலவே இந்த பெரிய திருத்தாண்டகத்தின் தொடக்கமும் இருக்கின்றது. 6ஆம் திருமுறையின் தொடக்கமும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இதை சாத்திரமும் வழிமொழிகின்றது. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேச்சின் அருமைக்கும் ஒப்பின்மையான். பேச்சின் அருமை, அவரை பெறுவது என்பது அரிய செயல். சிவப்பேறு என்பது அரிய செயல். அதுவே அடியார்களுடைய திருவடியை பணிந்து அடியார் காட்டிய வழியில் நடந்தால் அது எளிய செயலாகும். மற்றபடி பொதுவாக பார்த்தோம் என்றால் சிவப்பேறு என்பது பெறுவதற்கு அரிய பேறு தான். அதான் பேச்சின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று உமாவதி சிவம் சொல்வார் திருவருள் பயனில். ஆக அந்த கருத்துக்கள் எல்லாம் இதிலே உள்ளடங்கி இருக்கின்றன. அரியானை, அந்தனர்தம் சிந்தையானை. தன் என்பது அந்த தன்மை குளிர்ச்சியை குறிக்கின்றது. என்பது அழகு, அழகிய குளிர்ச்சி பொருந்திய உள்ளம் உடையவர்கள், எல்லாரிடமும் அன்பு உடையவர்கள் அந்தணர்கள். அந்தணர் என்போர் அறவோர் என்பார் வள்ளுவ பேராசான். அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்தணர் கருங்கலம் அருமறை ஆரங்கம் என்று 4ஆம் திருமுறையில் கூறினார் நமச்சிவாய பதிகத்தில். அவர்கள் அருமறைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த அருமறையில உட்பொருளா யார் இருக்கிறாங்க? அருமறையின் அகத்தானை. அடுத்தால சொல்றார், அந்தனதம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை. அந்த 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 மறைகளுடைய உட்பொருளாக, அகப்பொருளாக, உட்பொருளாக பெருமான் தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட மறையே இவர்கள் அருங்கலமாக கொண்டிருப்பதால் இந்த அந்தணர்கள் பெருமானையே பொருளாக கொண்டிருப்பது மறைகள். அந்த மறைகளையே இந்த அந்தணர்கள் அருங்கலமாக கொண்டிருப்பதால் இவர்கள் சிந்தையிலே என்றும் இருக்கின்றான். அதான் அந்தணர்தன் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை, மறுவினிய மறைப்பொருளை என்பார். திருமார்பேறு தாண்டகம், திருமார்பேறு தாண்டகத்தில் ஒரு பாடலிலே மறுவினிய மறைப்பொருளை, மறுவினிய என்றால் மறுவ இனிய, பொருந்துதற்கு இனிய பொருள். அந்த பொருள் எங்க இருக்கா? மறைகளில், வேதங்களில் உட்பொருளாக இருக்கின்றதா. மறுவ இனிய என்பது மறுவினியன்னு இருக்குது. எப்படின்னா, உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார். மயிலாப்பூர் நிகழ்ச்சியை, பூம்பாவை உயிர்ப்பித்த நிகழ்ச்சியை பெரிய புராணத்தில் சொல்லும் போது உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார். வருக என என்பது வருகனன்னு சுருக்கமா இருப்பது போல, அதுபோல இங்க மறுவ இனிய என்பது மறுவினியன்னு இருக்குது. திருவாசகத்திலேயும் மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக. ஆக மறுவினிய மறைப்பொருளை என்று திருவார்பேறு தாண்டகத்தில் சொல்வது போல பொருந்ததற்கு இனிய பொருள் அது அருமறையின் உட்பொருளாக இருக்கின்றது. அருமறையின் அகத்தானை, யாருக்கும் தெரியாத தத்துவனை. அருமறையின் உட்பொருளை எல்லாரும் எளிதாக தெரிஞ்சுக்க முடியுமா? அதனால யாருக்குமே தெரியாதவனாக இருக்கிறான். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பொருள் இருக்குய்யா, அது இப்படிப்பட்ட பொருள், அப்படிப்பட்ட பொருள், அது இயல்புகளை எல்லாம் ரொம்ப பலவட பேசி என்ன அந்த பொருள் எங்கயா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொருளை யாரும் பார்க்கவே முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா நீங்க உங்க சொந்த கற்பனையில ஏதோ சொல்றீங்க. இவ்வளவு சிறப்புடைய ஒரு பொருள் இருக்குன்னா அது எங்க இருக்கு, அதை பார்க்கணும்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு பொருளை ரொம்ப பலபட பாராட்டி ரொம்ப உயர்த்தி பேசி அந்த பொருளுக்கு இணையா எந்த பொருளுமே இல்லைன்னு பேசிட்டு அந்த பொருளை எப்படியா தெரிஞ்சுக்குதுன்னா அதை தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொன்னா இவர் சும்மா சொல்றாரு தான் நினைப்பாங்க. அப்படித்தான் சும்மா சொல்லவில்லை, சொல்கின்றார் யாருக்கும் தெரியாத என்று சொல்லி என்ன சொல்கின்றார்? தத்துவனைங்கிறார். தத்துவம் என்றால் என்ன? மெய்ப்பொருள். தாஜி சிறந்த தயாவான தத்துவனே. தத்துவம் என்பது மெய்ப்பொருள். அப்ப தத்துவன் என்றால் மெய்ப்பொருளாக இருப்பவன், யாருக்கும் தெரியாதவனாக இருக்கின்றான் என்பதனால் அவன் பொய்ப்பொருள் இல்லை, இயல்பொருள் இல்லை, மெய்ப்பொருளாக இருப்பவன்.
இதே கருத்தை இந்த தில்லை திருத்தாண்டகம், இது கோயில் அல்லவா, தில்லை திருத்தாண்டகம், பெரிய திருத்தாண்டகம். இதே போலவே 5ஆம் திருமுறையில் தில்லை திருக்குறுந்தொகை தில்லை பதிகத்தில் 5ஆம் திருமுறை தில்லை பதிகத்தில் ஒருவர்க்கும் அறிவோனா சோதியை என்பார். யாருக்கும் தெரியாத தத்துவனை என்று இங்கு சொன்னது போல அங்கு என்ன சொல்வார்? ஒருவர்க்கும் அறியோனா சோதியை, நீதியை நிறைவை மறை நான்குடன் ஓதியை, ஒருவர்க்கும் அறியோனா சோதியை, சுடர் செம்பொனின் அம்பலத்து ஆதியை அடியேன் மறந்து உய்வனோ என்பார். அப்ப அங்கேயும் யாருக்கும் அறிவோனா, யாருக்கும் அறிய முடியாதவன், அதனால அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவன் சோதியா இருக்கிறான். யாருக்கும் அறிய முடியாத பெருமான் தான் சோதியா இருந்து, சோதி என்ன பண்ணும்? இருளை போக்கி எல்லாருக்கும் கண் பார்வையை புலப்படுத்தும். அது மாதிரி நம்ம ஆணவ மறைப்பை மறைச்சி, அந்த மறைக்கின்ற ஆணவ மறைப்பை விலக்கி நமக்கெல்லாம் அவன் தான் வந்து இந்த உலகத்தையே காட்டுற சோதி. அதனால நம்ம பார்க்க முடியலங்கிறனால அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவன் தான் சோதியா இருந்து நமக்கே வழி. அங்கு 5ஆம் திருமுறையில் சொன்னது போல இங்கும் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் அவன் இருக்கின்றான், உண்மை பொருள் என்பதற்கு தத்துவன் என்றான். இப்படி இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு இந்த சூரிய ஒளி தான் பொருள்கள் எல்லாம் காட்டுது. சூரிய ஒளி சிவத்தை போல அரிய ஒளி அல்ல. சூரிய ஒளியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா சூரிய ஒளி எப்படிப்பட்ட இயல்பு உடையது, எந்த மாதிரி பொருளால் ஆகியது சூரிய ஒளி என்பது அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது. அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் ஒளியை பற்றி ஆராய்கிறார்கள். பஞ்சபூதங்களையும் அவங்க ஆராய்வாங்க இல்லையா அறிவியல்ல, ஒளியை பற்றி ஆராய்கின்றார்கள். அடியேன் ஒரு அறிவியல் வரலாற்று செய்தியை சொல்கின்றேன். முதலில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒளியை பற்றி ஆராய்ந்து ஒரு கொள்கை சொன்னார், நுண்துகள் கொள்கைன்னு சொன்னார். இன்னொரு பக்கம் ஒளியினுடைய பண்புகள், புதிய பண்புகளாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சோதனை செஞ்சு. சில புதிய பண்புகளை அவர் கொள்கையால் விளக்க முடியல, அந்த கொள்கை ஒரு வரம்புக்கு உட்பட்டு நின்று விட்டது. அப்புறம் வேறொருவர் அலைக்கொள்கைன்னு சொன்னார், அதுவும் வெற்றி பெற்ற மாதிரி தெரிஞ்சது. பின்னால அதுலயும் ஒரு பிரச்சனை வந்துட்டுது, அதுலயும் சில பொருந்தாத கருத்துக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த அலைக்கொள்கையும் தோல்வி அடைஞ்சிட்டு எல்லாம் ஒளியை பற்றிய விளக்கம் தான். அடுத்தால மின்காந்த கொள்கைன்னு தோன்றி பெரிய புரட்சின்னு பேசப்பட்டது. அதுவும் ஒரு புதிய பண்பை விளக்குவதிலே, ஒளியினுடைய புதிய பண்பை விளக்குவதிலே அந்த கொள்கையும் தோல்வி அடைந்து விட்டது. அதுக்கப்புறம் குவாண்டம் கொள்கைன்னு தோன்றியது. ஏதேதோ சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம், கடைசியில் பாருங்க குவாண்டம் கொள்கைன்னு தோன்றி அது ஒளியை பற்றி விளக்குவதில் அதுதான் வெற்றிகரமான கொள்கைன்னு இன்று வரை பேசப்படுகிறது. ஆனால் மிகச்சிறந்த அறிவியலாளர், தங்களுக்கெல்லாம் தெரியும், ஐன்ஸ்டீன் அவர்கள். அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. கடைசி காலத்தில் தன் நண்பருக்கு கடிதம் எழுதுகிறார், என்னதான் குவாண்டம் கொள்கை சிறப்பாக ஒளியை விளக்கியது சொன்னாலும் எனக்கு அது முழு திருப்தி அளிக்கவில்லை என்று எழுதுகின்றார். ஆக நம் கண்ணுக்கு சோதியாக இருந்து உதவுகின்ற சூரிய ஒளியினுடைய தன்மை பற்றி கூட நம் அறிவியல் சாதாரண மக்களால் இல்லை, விஞ்ஞானிகளால் கூட அந்த கண்ணுக்கு ஒளி காட்டுகின்ற சோதியை பற்றி கூட இன்னும் முழுமையாக அறிந்து சொல்ல முடியவில்லை. அறிவுக்கு வழிகாட்டுகின்ற சோதியை அறிவது என்பது அதை விட அரிய செயல் அல்லவா? அதான் ஒருவருக்கும் அறியோனா சோதியை என்றார். அதுக்கு தான் சொல்லவார், அதான் யாருக்கும் தெரியாத தத்துவனை. அப்போ யாருக்கும் தெரியாதுன்னா நம்ம வழக்கமான முறைப்படி தெரிஞ்சு கொள்ள முயன்றா அவனை தெரிஞ்சுக்க முடியாது. வழக்கமா எப்படி பொருள்களை தெரிஞ்சுக்கிறோம்? ஐம்பொறிகளால் அறிகிறோம், அந்த கரணம் மனசால சிந்திச்சு அறிகிறோம், எத்தனையோ கருவிகளை கொண்டு அறிகிறோம். இந்த மெத்தட்ல எல்லாம் போனா அவனை அறிய முடியாதுங்கிறார். அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படி என் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் இவனிறைவன் என்றெழுதி காட்டோனாதே என்று மற்றொரு தாண்டகத்திலே சொல்வார் இல்லையா? அப்ப அவன் அருளையே கண்ணாக கொண்டு அறிந்தால் அவனை அறிய முடியும். ஒரு வகையால அறிய முடியாதுன்னா அந்த பொருள் இல்லை நீங்க சொல்லலாம். அவன் அருளையே கண்ணாக கொண்டு அறிந்தால் அறிய முடியும். அப்படி அருளையே கண்ணாக கொண்டு அறிபவர்களுக்கு அவன் சிறந்த அனுபவ பொருளாக இருக்கிறான். அதனாலதான் அதை தொடர்ந்து தேனை பாலை என்றார். தேன் பால் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள். அப்ப அவன் ஒருவருக்கும் தெரியாத தத்துவனாக இருந்தாலும் அவன் அருளை பின்பற்றி அவனை அறிந்தால் அப்ப அவன் அறியப்படுகின்றான். அறியப்படுவது மட்டுமல்லாமல் அனுபவத்திற்கும் வருகின்றான். அந்த அனுபவம் எப்படி இருக்குது? இனிய அனுபவமா இருக்குது. அதான் தேனை பாலை என்றார். உருகுமனத்து அடியவர்க்கு ஊரும் தேனை, உருகுமனத்து அடியவர்களுக்கு ஊரும் தேனை. திரு செங்காட்டங்குடி தாண்டகம்.
வணங்கும் அடியார் மனத்துள் மறுவை புக்க தேனவனை, வணங்கும் அடியார் மனத்துள் மறுவை புக்க தேனவனை. இது திரு கற்குடி தாண்டகம். ஆக அப்போ அவனை அறிகின்ற முறைப்படி அறிந்தால், அந்த பாசஞான சாத்திரங்களை சொல்லுவாங்க, பாசஞான பசுஞானத்தால அறியாம அந்த பதிஞான கண் கொண்டு அறிந்தால் தேனாகவும் பாலாகவும் அனுபவ பொருளாகவே கிடைப்பான். தேனை பாலை திகழ் ஒளியை, அவனை அந்த திருவருளை வேண்டினால் நம்ம அறிவை மறைக்கிற அந்த ஆணவ இருளை போக்க வல்லவன். ஆக திகழ் ஒளி என்பது ஆணவ இருளை போக்கக்கூடிய ஒளி. புற இருட்டை போக்கக்கூடிய ஒளி தான் சூரிய ஒளி, நில ஒளி, மற்ற விண்மீன்கள் ஒளி, நம்ம உருவாக்கக்கூடிய செயற்கை ஒளி மூலங்கள், மின் விளக்கு, இந்த ஒளியெல்லாம் புற இருளைத்தான் போக்கும், புற இருளைத்தான் போக்கும். அக இருளாகிய ஆணவ இருளை போக்கக்கூடிய ஒரே ஒளி இந்த சிவ ஒளி தான். அதான் திகழ் ஒளியை என்றார். இந்த ஒளியை தரக்கூடிய ஒளி மூலம் சிவம் தான். அகையிருளை போக்கக்கூடிய ஞான ஒளியை தரக்கூடிய ஒளி மூலமாக, பேரொளி மூலமாக இருப்பது சிவம். அது அண்ட கோடிகள் அனைத்தையும் கடந்தது. அதான் ஏரொளியை இருநிலமும் விசும்பும் விண்ணும் ஏழுலகும் கடந்து அண்டத்து அப்பால் என்ற பேரொளியை, இந்த பதிகம் தான். பேரொளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு மற்றொரு பாடல சொல்வார். ஆக திகழொளியை தேவர்கள் தம் கோணை, தேவர்களுடைய கோன் தலைவன் அவன் யாரு? இந்திரன். அந்த இந்திரனை என்ன மற்ற கரியானை, கரியான் திருமால் மகாவிஷ்ணு, அந்த திருமாலை மகாவிஷ்ணு மூர்த்தியை, நான்முகனை பிரம்மாவை, கனலை காற்றை, கனைகடலை குளவரையை கலந்து நின்ற, இத்தனையையும் கலந்து நிற்கின்றார். தேவர் தலைவனாகிய இந்திரனை கலந்து நிற்கின்றார், கரியானாகிய திருமாலோடு கலந்து நிற்கின்றார், நான்முகனாகிய பிரம்மாவோடு கலந்து நிற்கின்றார். ஏன் கலந்து நிற்கின்றார்? அவர்களை தத்தம் தொழில்களில் செலுத்துவதற்காக கலந்து நிற்கின்றார். கலந்து நின்றேன்னு சொன்னா கலந்து நின்று என்ன செய்யறாருங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி திருமால் பிரம்மா இந்திரன் எல்லாம் கலந்து நிற்காங்கன்னா கலந்து நின்று அவர்களை தத்தம் தொழிலே செலுத்துகின்றார். சங்கேந்து மலர்குடங்கை புத்தேளும் மறைக்கோவும் தளக்கால் சூளம் அங்கேந்தும் அம்மானும் தத்தமத தொழில் தலை நின்று ஆற்றல் செய்தே. அவங்க தொழிலை படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த தொழில்களை அந்த மும்மூர்த்திகளும் செய்வதற்காக அவர்களோடு கலந்து செலுத்துகின்றான். தத்தமது தொழித்தலின் ஆற்றல் செய்தே பங்கேந்து பெருமாட்டி வெளிகளிப்ப இருமுனிவர் பணிந்து போற்ற கொங்கேந்து மணிமன்றோல் குனித்தருளும் பெருவாழ்வை குறித்து வாழ்வாம் என்பது காஞ்சிபுராணம். ஆகவே கலந்து நிற்கின்றார் என்றால் அவர்களை செலுத்தும் பொருட்டு அப்படி கலந்து நிற்கின்றார். அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பஞ்சபூத உலகத்தை பிரம்மா படைப்பார், திருமால் காப்பார். ஆக அந்த காரணக்கடவுளர் அந்த மும்மூர்த்திகளோடும் கலந்திருக்கின்றான். அவர்கள் படைத்து காக்கின்ற அந்த உலகங்களோடும் கலந்திருக்கின்றான். அதான் கனலை காற்றை, கனைகடலை, குளவரையை. ஆக கனல் என்பது நெருப்பு, காற்று என்பது வாயு பூதம், கனைகடல் கடல் என்பது நீர் பூதம், குளவரை வரை மலை அது நிலத்தில் இருக்க நிலம்ங்கிற பூதம். ஆகாயம் மட்டும் சொல்லப்படல, பெரும்பற்ற புலியூரானைன்னு வருவதனால அது ஆகாயத்தலம், அங்க ஆகாயம் தழுவி கொள்ளப்படுது. இப்படி பஞ்சபூதங்களும் கலந்திருக்கின்றான். இந்த பஞ்சபூதங்களை படைத்து காக்கின்ற அந்த மூர்த்திகளிடத்தும் கலந்திருக்கின்றான். அப்போ ஒரு அலுவலகத்துல நிர்வாகம் செம்மையா நடக்குதுன்னா அந்த அலுவலகத்துக்கு சொந்தக்காரர் அங்க உள்ள தலைமை மேனேஜர்ல இருந்து கீழே உள்ள பணியாளர் வரைக்கும் எல்லாரும் தத்தம் வேலைகளை செய்யும்படி கண்காணித்து வர வேண்டும். அப்பதான் அந்த நிர்வாகம் நடக்கும். அது மாதிரி இந்த மும்மூர்த்திகள் தொடங்கி இந்த பஞ்சபூதங்கள், அதுல வாழ்கின்ற உயிர்கள் எல்லாரையும் கண்காணிச்சு வழிநடத்திட்டு இருக்கார் எம்பெருமான். அதனாலதான் இந்த உலகம் இயங்குது, நம்மால நல்லபடியா வாழ முடியுது. இப்படி அந்த பெரிய பெரிய பொருளினுடைய அருளால தான் உலகமே இயங்கும் போது அவருடைய அருளால வாழ்கின்ற நாம அவரை போற்றி பேச வேண்டாமா? அப்படி பேசாமல் இருந்தால் நமக்கு கிடைத்த பிறவியே வீண்தானே அர்த்தம். அதனாலதான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேனார். எத்தனை நாள் பேசாம விட்டோமோ அந்த நாளெல்லாம் பிறவா நாளேங்கிறார். ஏன்னா அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப பேசினால் நம்ம பிறந்ததன் பயனை பெறுவோம். பிறந்ததன் பயன் என்ன? வீடு பேர் அடைதல் தான். பேசுவதால வீடு பேர் அடையலாமா? அடையலாம். அந்த பேச்சை கேட்பதனாலும் சிந்திப்பதனாலும் வீடு பேர் அடையலாம்.
சமய சின்னங்களை தரித்துக் கொண்டு பேச வேண்டும். பேசின்றான் ஈசனே எந்தா எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசித்தான் திருநீரே நிறைய பூசி போற்றியம் பெருமான் என்று பின்றான் நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் சொல்றார். பார்த்தீங்களா? பேசி பேசி திருநீர் பூசி பூசி அப்படி வாழ்ந்தோம் என்றால் அந்த பிறப்பு இறப்பையே கடக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதுக்கு அன்பு வேணும் ஐயா. அன்பு இருந்தாலும் பிறப்பு இறப்பை கடக்க முடியும். அந்த அன்பு, அந்த நேசம் வேணுமே. அந்த நேசத்தை இதை கொடுத்துருது, இந்த தவம் கொடுத்துருது. திருநீர் பூசுதல், பெருமான் புகழை பேசுதல், அதை கேட்டல், இது பிறப்பு இறப்பை கடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அன்பை நம்ம மனசுல உருவாக்கிடுது. ஏன்னா இந்த விஷயங்களை கேட்க கேட்க பெருமான் மேல அன்பு பெருகும். இதை பேச பேச அன்பு பெருகும். அந்த அன்பு பிறப்பு இறப்பையே கடக்க வைத்து விடுகிறது. நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் என்று திருவாசகம் உறுதி கூறுகின்றது. ஆகவே பிறவி பயன் என்று சொல்கின்றது. பெருமானை பேசுதல் பிறவி பயன் என்று சொல்லி 6ஆம் திருமுறை தொடங்கும் போதே அப்படி தொடங்குகின்றது. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அப்போ ஒரு நாள் கூட அவனை பேசாத நாள் இல்லை, ஒரு நாள் கூட அவனை பேசாமல் கழிந்து போகவில்லை என்ற முறையிலே நாம் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தினால் அது ஒரு நாளும் அவனை பேசாமல் வீழ்ந்து போகவில்லை. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்பார் திருக்குறள்ல. அப்ப நாம் மேற்கொண்டு நமக்கு பிறவி வருகின்ற வழியை இது அடைத்து விடும். அதான் பிறப்பு இறப்பை கடக்கும் நிலையை தந்துவிடும். திருக்குறளும் அதை காட்டுகின்றது. ஆக இந்த முறையிலே இது பாருங்க, பஞ்சபூதங்களையும் அதை நிர்வகிக்கும் மூர்த்திகளையும் அவர்களோடு கலந்து நின்று இந்த உலகத்தை நடத்துகின்றார்கள் போது இது சகல உலகத்தவரையும் ஆண்டருளும் வண்ணம். இதிலேயே ஒரு திருப்பாடல்ல இந்த உலகத்தை ஆட்கொள்ளும் வண்ணம் ஐந்தொழில் புரிந்து ஆட்கொள்கின்றான். அந்த ஐந்தொழில் நடனம் அருமையா சொல்லப்படுது. கருமானின் உரியதலே உடையா வீக்கி என்ற பாடலிலே அந்த நடன அழகு அருமையா சொல்லப்படுது. அதை தாங்கள் பார்த்து கொள்ளலாம். கருமானின் உடையதலே, கருமான் என்று சொல்லும்போது யானை, அதை கரிய மான் என்று சொல்லுவார்கள். கருமானின் உடையதலே, கருமானின் உரியதலே, அந்த யானையினுடைய தோலையே உடையாக கொண்டார். கருமானின் உரியதலே உடையா வீக்கி. கனைகடல்கள் கலந்தொழிப்ப, பெருமான் ஆடும்போது பல வாத்தியங்கள் ஒலிக்கின்றன. அந்த வாத்திய ஒளியோடு அவர் திருவடியில் அணிந்திருக்கின்ற கடலின் ஒளியும் சேர்ந்து ஒலிக்குதான். கனைகடல்கள் கலந்தொழிப்ப, அனல் கை ஏந்தி வருமான திரள்தோள்கள் மட்டித்து ஆட, அவருடைய பெருமைமிக்க தோள்கள்லாம் மடித்து ஆடுகின்றன அவர் நடனமாடும் போது. அப்படி வர்ணிக்கின்றார். வருமான திரள்தோள்கள் மட்டித்து ஆட, வளர்மதியம் சடைக்கணிந்து மானேர் நோக்கி அருமா வான்முகத்தால் அமர்ந்து காண. ஒளி பொருந்திய திருமுகத்தையுடைய உமையன்னையார் அமர்ந்து காண. அமர்ந்து காணனா உட்கார்ந்து காணன்னு பொருள் இல்லை. அமர்ந்து என்றால் விரும்பின்னு ஒரு அர்த்தம். பெருமானின் திருநடனத்தை உமாதேவியார் விரும்பி பார்க்கிறாராம். அந்த பாடலை சொல்றார். அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து நோக்க, அமரர் கணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்பார். இது உலகோரை ஆட்கொள்ளும் வண்ணம். அடுத்து அடியாரை ஆட்கொள்ளும் வண்ணம். ஒவ்வொரு தாண்டகத்தில் ஒவ்வொரு பாடல்ல இடையிடையே சில பகுதிகள் சுவையாக நமக்கு கிடைக்கின்றன. அடியாரை ஆட்கொள்ளும் வண்ணம். தொண்டிலங்கு அடியவர்கோர் நெறியினாரும். எந்த ஒருவர் நான் சிவத்தொண்டு செய்யணும், கோயிலுக்கு போகணும், என்னால் முடிந்த கைத்தொண்டுகளை செய்ய வேண்டும், அடியார்களுக்கு என்னால் முடிந்த தொண்டுகளை செய்ய வேண்டும், குரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு வகையில் தொண்டு செய்ய வந்தா அவருக்கு அந்த சைவ நெறியை காட்டக்கூடியவராக சிவபெருமான் இருக்கிறார். தொண்டிலங்கு அடியவர்கோர் நெறியினாரும். அந்த நெறியை காட்டுவோராக இருக்கிறார். நெறிய காட்டி காட்டி அந்த அவர் அடியாராக்கி சரியை கிரியை யோகம்னு அடுத்தடுத்த நெறிய காட்டி முடிவில் என்ன பண்றார்? அவரை மெய்யடியார் ஆக்கிறார். நாம பேசுறது மெய்யடியார் பொய்யடியார் ஏமாத்துறவங்க மெய்யடியார் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லல. மெய்யடியார்னா மெய்ப்பொருள் என்பது சத்துப்பொருள், அது சிவம். அந்த சிவம் ஒன்றே வேண்டும், பிறவி வேண்டாம் அப்படின்னு மனசார கேட்கக்கூடிய அளவுக்கு ஒருவர் பக்குவப்பட்டு விட்டார் என்றால் அது அவர் மெய்யடியார். அந்த மெய்யடியார்கிற நிலைக்கு உயர்த்தி அவர் வீடு பெற்றதானே கேட்பார். அந்த வீடு பெற்றை வழங்குகின்றாரா? வீடுதனை மெய்யடியார்க்கு அருள் செய்தாரும் என்று மற்றொரு பாடலை சொல்வார். வெண்ணியூர் திருத்தாண்டகம். ரெண்டுமே முதல்ல சொன்னது தொண்டிலங்கு அடியார்க்கு நெறியினாரும் என்று சொன்னது முதல் பாடல். வீடுதனை மெய்யடியார்க்கு அருள் செய்தாரும் என்பது 6வது பாடல்.
திருவெண்ணியூர் திருத்தாண்டகத்தில் இந்த தொடர்கள், அது ஒரு பாடலையும் இது ஒரு பாடலையும் இருந்தாலும் ஒன்றுக்கொன்று இணைத்து பொருள் கொள்ளத்தக்க முறையில் இருக்கு. அதே மாதிரி தம்மை அடைந்த அடியார்களுடைய பாவத்தை போக்கி ஆட்கொள்வாராம். அடைந்தவர் தம் பாவம் போக்க கற்றானை. கற்றானைனா எம்பெருமானே எங்கேயோ போய் கற்றுக்கொண்டு வருகின்றாரா என்றால் அப்படி இல்லை. பயிலுதல், பயிலுதல்னா ஒன்றை திரும்ப திரும்ப செய்தல், அதான் பயிலுதல். அந்த பயிலுதலைத்தான் பயிற்சி என்பார்கள். முயலுதல் முயற்சின்னு சொல்லப்படும். அதே போல பயிலுதல் பயிற்சின்னு சொல்லப்படும். பயிற்சி, அதை பயிலுதல் வினை சொல்ல சொல்லும்போது பயிலுதல் பயின்றுன்னு சொல்ல வேண்டும், பயிற்சித்துன்னு சொல்ல மாட்டோம். அவர் பயிற்சித்து செய்தால் சொல்ல மாட்டோம். அதே மாதிரிதான் முயற்சிக்கு முயலுதல் என்று சொல்ல வேண்டும், முயன்றுன்னு சொல்ல வேண்டும். முயற்சித்து என்பது சரியான பிரயோகம் அல்ல என்பதை தமிழறிஞர்கள் காட்டியுள்ளார்கள். ஆகவே அந்த கற்றவன் என்றால் அதை பயின்றவன். அதாவது யாரெல்லாம் தன்னை அடியாரோ அடைகின்றார்களோ அவர்கள் எத்தனை பிறவியில எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் போக்குவதை ஒரு வழக்கமான தொழிலாக காலங்காலமாக செய்து வருபவன். அதுதான் பாவம் போக்க கற்றவனை. கற்குடியில் விழுமி யானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே என்பார் திரு கற்குடி. இதெல்லாம் அடியார்களை ஆட்கொள்ளும் வண்ணங்களை ஒவ்வொரு தொடர்களிலே வைத்து காட்டுகின்றார். ஒரு பாடலிலே நம்ம பார்க்கலாம், அதுல அடியார்களை ஆட்கொள்ளும் வண்ணமோ தன்னை ஆட்கொள்ளும் வண்ணமோ இணைத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ரொம்ப அருமையாக, அதாவது சாத்திர கருத்தை சொல்லி தொடங்குகின்றார். சாத்திரங்களிலே உள்ள செயல்களிலே, அந்த செயலில் உள்ள சொற்கள்ல ஆழ்ந்த பொருள் அடங்கி இருக்கின்றது. அப்படியே பொருள் அப்படியே அதில் பறந்து இருக்கின்றது. அந்த சொற்கள்ல எந்த சொல்லும் சாதாரண சொல் இல்லை. இந்த சாத்திரத்தில் உள்ள சொற்கள்ல பொருள் அப்படி பரவி இருக்குது. அதை ஆராய வேண்டும். அதை பலரும் மெய்ப்பொருள் நாட்டமுடையோர் பலரும் இணைந்து அந்த சாத்திர செயல்களில் உள்ள சொற்களை ஆராயணுமா இந்த தாண்டகத்தில் சொல்றார். அப்பர் பெருமான் நமக்கு ஆணையிடுகின்றார். அப்பர் பெருமான்கிற திருநாமம் எப்படி வந்தது இல்லையா? அது யார் சூட்டிய பெயர்? அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ காலங்காலமா எல்லாரும் சொல்லிட்டு வராங்க, அப்படி அல்ல. தெய்வ சேக்கலா பெருமான் அது எனக்கு சொல்லிவிட்டார். திருஞான சம்பந்தர் சூட்டிய பெயர். திருஞான சம்பந்தர் ஒருவரை பார்த்து அப்பரேன்னு அழைக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அவர் முதலிலேயே தோணி அப்பரை நோக்கி அப்பரே என்று அழைத்து விட்டார். தோணியப்பரை நோக்கி அவரை அனுபவத்தில் கண்டு அம்மையாரையும் அவரையும் சேர்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள அவரும் ஞானப்பால் வழங்கிவிட்டார். ஆக தோணியப்பரையே தமக்கு வாழ்க்கை அனுபவத்திலேயே அப்பாவாக பெற்றவர். அப்படிப்பட்டவர் இன்னொருவரை அப்பான்னு அழைக்கவே மாட்டார். அப்படி அழைச்சிட்டார்னா அவரையும் இவர் தோணியப்பராகவே கண்டிருக்கிறார் என்றுதான் பொருள். அதுதான் பொருள். ஆகவே திருநாவுக்கரசர் நிலை அப்படி இருக்கின்றது. எவர் ஒருவர் தோணியப்பரை நேரில் கண்டு அப்பா என்று அழைத்தாரோ அவரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டவர். ஆக அப்படிப்பட்ட பெருநிலையில் இருந்து பாடுகின்றார். ஆகவே புலவர் பாடும் செயல்கள் வேறு. அது சொல் நயம் பொருள் நயம் அனுபவிச்சுட்டு அதோட இது நம்ம வாழ்க்கையில உய்வுக்கு வழிகாட்டக்கூடியவை. அதான் திருமுறை பதிகங்களுக்கும் மற்ற புலவர் பாடல்களுக்கும் உள்ள வேறுபாடு. இது நமக்கு வீடு பெற்ற ஞானத்தையும் வீடு பெற்றையும் தரக்கூடியவை. புரியாத சாத்திர கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ளும் ஆற்றலை அருளக்கூடியவை. இன்னும் சொல்ல போனால் இந்த திருமுறை பதிகங்களை விட்டால் நமக்கு வேறு கதியே இல்லை என்று சொல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே அந்த சாத்திர சொற்களில் உள்ள அதில் பரவி கிடக்கின்ற பொருளை ஆராய்ந்து அறிந்தால் இந்த பாசச்சார்பு விடத்தக்கது, சிவச்சார்பே பெறத்தக்கது என்ற உண்மை முடிவா கிடைக்கும். அப்போ இந்த பாச சார்புடைய உலகத்தின் மீது பற்று விடும். அதுதான் தூய நிலை. அந்த தூய நிலையையே வேண்டி என்ன அருளை சார்ந்த அருள் தான் தூயது, இந்த உலகம் தூயது அல்ல, இந்த உலகம் மாசுடையது, அழியக்கூடியது, திருவருள் ஒன்றே தூயது என்று கருதி அந்த தூய்மையை நோக்கி திருவருளை விரும்பி உலக பற்றை விட்டு எல்லாம் அந்த திருவருளின் செயலே என்று தன் செயலையும் துரத்தல், அதைத்தான் தூங்குதல்னு சொல்லுவாங்க. தூங்கும்போது ஒருத்தனுக்கு செயல் கிடையாது. அது மாதிரி எல்லாம் அருளின் செயலே திருவருளின் செயலேன்னு உணர்ந்தவனுக்கும் தன் செயல்கிற உணர்ச்சி இருக்காது. அப்போ இது அருளில் தூங்குதல். பொதுவான தூக்கம் ஆணவத்தை சார்ந்து உறங்குதல், அது பொதுவான உறக்கம்.
அஞ்சவத்தையில் வர்ற உறக்கம். இங்க அருளை சார்ந்து தூங்குதல், இதுவும் தூங்குதல்னு சொல்லப்படும். அப்படி எவர் ஒருவர் அருளை சார்ந்து தூங்குகின்றாரோ அவருக்கு அந்த ஆணவ இருளே பாறை மாதிரி அதுவரை அசைஞ்சு கொடுக்காம, எத்தனை கோடி பிறவியிலையோ அசைஞ்சு கொடுக்காம பாறை மாதிரி இருந்த ஆணவமலம் பிளந்து சுக்குநூறாகி விடும் என்று திருமந்திரம் சொல்கின்றது. அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால், அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாமே. கல்லாகிய ஆணவமலமும் பிளந்து அந்த வெட்டவெளி அருள்வெளி எங்கும் சிற்றம்பலம் புலப்படும் என்று சொன்னார். அப்படி எவர் ஒருவர் அருளில் தூங்குகிறாரோ அவர்களுடைய மல இருளையே எம்பெருமான் போக்குவார். மற்றபடி தூங்காதவருடைய மனத்து இருளை அவர் வாங்க மாட்டார், போக்க மாட்டார் என்று அருமையாக சொல்கின்றார். இந்த ஒரு தொடரே லேசா காட்டி கொடுத்ததே போது நீ தெரிஞ்சுப்பீங்க, இது கீழ்வேலூர் திருத்தாண்டகம். சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனத்திருளை வாங்காதானே. ரொம்ப அற்புதமானது. தூங்காதார் மனத்திருளை வாங்காதானே. எங்கேயாவது ட்ரெயின் வரதுக்கு லேட் ஆகுதா, காத்திருக்கோமா? ஏதோ ஒரு வேலைக்காக போனா காத்திருக்கோமா? கவலையே வேண்டாம். இந்த மாதிரி பதியங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தா போதும். ஆக சொற்பாவம் பொருள், அந்த சொல்லிலே பாவம் என்றால் பரவும். அந்த பாவம் தறி போடும்போது சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொற்பாவம் பொருள் தெரிந்துன்னா இங்க ஆராய்ந்துன்னு அர்த்தம். பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி, தூய்மை தானே சொல்லியிருக்கு. நீங்க பற்றை விடுதல்னு பொருள் சொல்றீங்களா? தூய்மை என்பது அபாவின்மை. திருக்குறள். தூய்மை என்பது என்ன? உலக ஆசையை துறப்பதுதான் தூய்மை. திருவள்ளுவர் பேராசன் சொல்கிறார். அதனாலதான் சாத்திரங்களின் பொருளை உணர உலகப்பற்று குறைந்து கொண்டே வரும். சொற்பாவம் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனத்து இருளை வாங்காதானை. அப்போ தூங்குபவர் மனத்து இருளை போக்கிடுவான். தூங்குதல் திருமூலர் சொன்ன மாதிரி அருளுடன் தூங்குதல். அருளாலன்றி எனக்கு செயலில்லை என்று உணர்தல். அடுத்து தன்னை ஆட்கொண்டு வந்ததை சொல்கின்றார். நற்பான்மை அறியாத நாயேன் தன்னை நன்னறிக்கே செலுவண்ணம் நல்கினானை. ஒரு நல்ல இயல்பை தெரியாத நாயை போல வாழ்ந்த அடியேனை நன்னறிக்க செல்லும் வண்ணம் அருள் செய்தான். நன்னறிக்கே செலுவண்ணம் நல்கினானை. நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி சொன்ன மாதிரி நன்னறிக்கே செலுவண்ணம் நல்கினானை என்றார். நன்னறி என்பது எது? அதுதான் அந்த சாத்திர பொருளை உணர்ந்து அந்த தூய்மையாகிய அவாவின்மையே நோக்கி அந்த அருளிற்குள்ளே உறங்குதல். அந்த நெறிக்கு என்னையும் கொண்டு சென்றான். அடுத்து அடியார்களை ஆட்கொள்ளும் வண்ணத்தை சொல்கின்றார். பற்பாவும் வாயார பாடி ஆடி பணிந்தெழுந்து குறைந்தடைந்தார் பாவம் போக்க கிற்பானை. பல பாக்களையும் பாடி பாடி அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே என்று 4ஆம் திருமுறையில் சொல்வார். அது மாதிரி பற்பாவும் வாயார பாடி ஆடி, பாட பாட வாயே நிறையணும் அந்த பாக்களால், அப்படி சொல்ற. பற்பாவும் வாயார பாடி பாடி, அப்ப என்னன்னா வாய் விட்டு பாடணும், எந்த சொல்லையும் விழுங்காமல் பாட வேண்டும், அவசரமா ஓடாமல் பாடணும், பிழை வராமல் கவனிச்சு பாடணும், எல்லாம் அந்த வாயார பாடுதல்ல இருக்கு. பற்பாவும் வாயார பாடி ஆடி பணிந்து எழுந்து. பெருமானுக்கு பணிவதனால ஆன்மாவுக்கு ஒரு எழுச்சி வருதான். பணிந்து எழுமினோ. திருக்கோடிக்கா ஞானசம்பந்த தேவாரம். மற்றி வாழ்க்கை மெய்யனும் மனத்தினை தவிர்த்து நீர் பற்றி வாழ்வின் சேவடி பணிந்து எழுமினோ என்றார். அது மாதிரி பணிந்து எழுந்துனார். குறைந்து அடைந்தார். பெருமானை அடையும் போது குறைந்து, அவனுடைய அருளின் முன்னால் நான் ஒன்றுமே இல்லை, அவன் அருளில்லாவிட்டால் எனக்கு அறிவு இச்சை செயல் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்து அந்த தாழ்வெனும் தன்மையோடு அந்த திருவருளை அடையணும். அதான் குறைந்து அடைந்தோர்னார். இதுக்கு விளக்கமா மற்றொரு தாண்டகத்தில் அவரே சொல்லியிருக்கின்றார். தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை என்பார். அப்போ தாழ்ந்து போவது என்பது ஏதோ அவர் சொன்னார் நான் பணிவா நடக்கிறேன் அப்படின்னு கண்மூடித்தனமா பின்பற்றுதல் இல்லை. பணிந்து நடப்பதுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு. ஒரு விஞ்ஞான கருவி அது வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? ஒரு ஜெனரேட்டரோ ஒரு மோட்டாரோ இல்லையா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அந்த பிரின்சிபல் படி தான் அது ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி இங்கேயும் பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க, தத்துவம் சொல்லியிருக்காங்க. அந்த தத்துவம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 14 சாத்திரங்கள், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாத்திர வகுப்புகள். அவற்றில் சேர்ந்து பொறுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் தத்துவத்தை. இங்கே அதை உள்ளடக்கி 2 வார்த்தையில சொன்னார். தாண்டக சதுரை தவிர யாரால சொல்ல முடியும்? தயாமூல தன்மம் என்னும் தத்துவம்னார். நம்முடைய செயல்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது எம்பெருமானுடைய தயா. தயா என்றால் என்ன? கருணை. அவன் கருணை இல்லாட்டா நம்மால செயல்பட முடியாது.
எளிமையா சொல்லணும்னா, டிரைவர் ஓட்டாட்டா எந்த வண்டியும் ஓட முடியாது. உயிர்க்குயிரா இருந்தவன் செலுத்துறான், அதனால நமக்கு செயல் இருக்கு, அல்லது ஒரு செயலும் இல்லை. ஆகவே அந்த அவனுடைய கருணையே நம்முடைய செயல்களுக்கு மூலம், அவன் கருணையே நம்முடைய அறிவுக்கு மூலம் என்று உணர்ந்து நம்ம குறைந்து அடைய வேண்டும், பணிந்து அடைய வேண்டும். அதான் குறைந்து அடைந்து, அப்படி அடைவருடைய பாவம் போக்க கிற்பானை. பாவம் போக்குவானேன்னு சொன்னா போதாதா, பாவம் போக்க கிற்பானை. அந்த கில் என்பது என்ன என்றால், அது அங்க உறுதி கொடுக்குது. கண்டிப்பா அந்த பாவத்தை போக்குவான். உறுதி பொருளை தருவது அந்த கில் என்பது. கூற்றாயினவாறு விளக்க கிளீர், அந்த கில் வச்சு முதல் பதிகத்திலே பாடியிருக்கார். பாவம் போக்க கிற்பானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. என்ன அற்புதம்! உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இறப்பு உண்டுன்னு எல்லாரும் சொல்றோம். அந்த இறப்பு என்பது கேடு. ஏன் அப்படின்னா, அழியக்கூடிய பொருள் மேல ஆசை வைக்க வைக்க நமக்கும் அந்த இறப்பு என்பது, அழிவு என்பது வருது. அது இந்த பிறவிக்கு தான் அழிவு, அடுத்த பிறவி திரும்ப பிறப்போம், இல்லாம பெற மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா ஒரு நிலையான தன்மையில இல்லையா நாம புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு நிலை இல்லாம வாரோம். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, நிலையில்லாத பொருள்கள் மீது, கேடு அடையும் பொருள் மீது பற்று வைத்ததால், அந்த கேடு அடையும் பொருள் மீது பற்று வைப்போர் அவரும் இறப்பாகிய கேட்டை அடைகின்றார்கள். எம்பெருமான் ஒருவனே கேடு இல்லாதவன், ஈரில்லாதவன், ஈசன் ஒருவனே என்பார் 5ஆம் திருமுறையில். அந்த ஈரில்லாத கேடில்லாத எம்பெருமான் மீது யாரு பற்று வைக்காங்களோ அவர்களுக்கும் அந்த கேடு இல்லை. அப்போ உயிர்களாகிய நமக்கு கேடு உண்டா இல்லையான்னா, நாம் சார்கின்ற சார்பை பொறுத்து தான் அது. பெருமானை சார்ந்தால் நமக்கு கேடு இல்லை, கேடு இல்லாதவனை சார்ந்தால் கேடு இல்லை. சார்ந்த பொருளின் வண்ணமாகத்தான் நம்ம விளங்குவோங்கிற சித்தாந்தத்தை அற்புதமா சொல்லியிருக்காரு. பெருமான் மேல துதியா வச்சு சொல்லியிருக்கார். கேடிலியை நாடுவோர் கேடிலாது. நாடுவோர் இருக்காங்க பாருங்க, அதுலேயும் 2 பொருள். நாடுதல், விரும்புதல்னு ஒரு பொருள் இருக்கு. நாடுதல், ஆராய்தல் ஒரு பொருள் இருக்கு. சிவத்தை விரும்பி அந்த சிவத்தின் இயல்புகளை திருமுறை சாத்திரம் மூலமாக ஆராய்ந்து மேலும் மேலும் விரும்புவோர் அவர்கள் கேடில்லார். எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் அவரு எப்போ அந்த பொன்னடியை கண்டாரோ அப்ப வீடுற்றேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே அந்த கேடிலையை நாடுவோர் கேடிலாரே. இதுல தோத்திரமும் இருக்கு, சாத்திரமும் இருக்கு. என்னன்னா, பற்பாவும் வாயார பாடி ஆடி என்று சொல்லும் போது தோத்திரம் பாடுதல், சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்குதல் என்பது அது சாத்திர கருத்து. ஆக தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே என்று திருவாலங்காட்டு தாண்டகத்தில் சொன்ன மாதிரி, அதுக்கு ஒரு இலக்கியமாக திருவாலங்காட்டு தாண்டகத்தில் சொன்னது இலக்கணம், அதுக்கு ஒரு இலக்கியமாக கீழ்வேளூர் தாண்டகத்தில் அவரே இலக்கியம் அமைத்துள்ளார். மேலும் நற்பான்மை அறியாத நாயினேனை நன்னறிக்கை செலுவண்ணம் நல்கினானே என்பது தன்னை ஆட்கொண்ட வண்ணம், தன்னை ஆண்டருளும் வண்ணம். பற்பாவும் வாயார பாடி ஆடி பணிந்தெழுந்து குறைந்தடைந்தார் தம் பாவம் போக்க கிற்பானை என்பது அடியார்களை ஆட்கொள்ளும் வண்ணம். தன்னை ஆண்டருளும் வண்ணம், அடியாரை ஆண்டருளும் வண்ணம், 2 இதில் இணைஞ்சிருக்கு. அடியாரை ஆண்டருளும் வண்ணத்தை சிறந்து எடுத்து கூறி, அதன் மூலம் நீங்களும் இப்படி நடந்தால் உங்களையும் ஆண்டருள்வான்னு நம்மையும் ஆண்டருளும் வண்ணம் இணைந்திருக்கின்ற ஒரு பாடல்தான். திருதிமையால் ஐவரையும் காவல் ஏவி திகையாதே சிவாயனம என்னும் சிந்தை. பஞ்சாட்சரம் அப்படியே இருக்கு இந்த பாடல்ல. திருதிமையால் ஐவரையும் காவல் ஏவி திகையாதே சிவாயனம என்னும் சிந்தை சுருதிதனை துய கருத்து துன்ப வெள்ள கடல் கடந்து கரையேறும் கருத்தே மிக்கு பருதிதனை பற்பரித்த பாவனாசா பரஞ்சுடரே என்றென்று பரவி நாளும் கருதிமிக தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்பது திரு கன்றாப்பூர் தாண்டகம். அதாவது ஒருத்தன் வாசல்ல நிக்கிறான், ஒரு 5 பேர் நிக்கிறான் வாசல்ல, ஒரு பெரிய பங்களா, அந்த வாசல்ல 5 பேர் நிக்கிறான். அந்த 5 பேரும் என்ன பண்றான்னா, தேவையில்லாத பல வேலைகளை செய்யறான். அங்க ரோட்டு வழியே போறவனெல்லாம் நீ வா நீ வா நீ வான்னு ஆளுக்கு ஒவ்வொருத்தனை பிடிச்சி பங்களாக்குள்ள அனுப்புறான். அதனால அங்க பங்களால பல வேலைகள் கெடுது. அங்க உள்ள நடக்க வேண்டிய வேலை நடக்காம தேவையில்லாத வேலைகள் நடக்குது. என்னன்னா, அந்த 5 பேர் இருந்துகிட்டு தேவையில்லாம போறவனெல்லாம் பிடிச்சி உள்ள விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி 5 பேர் நம்முடைய உடம்புல இருக்கிறாங்களா, 5 பொறிகள். காது பல்வேறு ஓசைகள், அந்த ஓசையெல்லாம் தேவையா இல்லையான்னு ஆராயாம எல்லாத்தையும் கேளுன்னு சொல்லி எல்லாம் உள்ள போன்னு காது தன் வழியே பல ஓசைகளை உள்ள அனுப்புது. வாயு பல சுவைகளை உள்ள அனுப்புது. கண்ணு பல காட்சிகளை அனுப்புது. இப்படியெல்லாம் இந்த 5 பேரும் இருந்து இப்படி பண்றாங்க. இப்போ ஒரு பெரிய சாதனை என்ன அப்படின்னா, எந்த 5 பேர் வீட்டு வாசல்ல இருந்துகிட்டு தேவையில்லாதவனெல்லாம் உள்ள போன்னு சொல்றானோ, அந்த 5 பேரையும்
ஏன்னா அந்த 5 பேருக்கும் ஆணையிட்டு தேவையில்லாதவன் யாரும் உள்ள வரக்கூடாது, அப்படி வர விடாம தடுக்க வேண்டியதான் இன்னிலிருந்து உங்க டியூட்டி அப்படின்னு அந்த 5 பேரையுமே காவலாளியா மாத்திட்டோம்னா, 5 பேரும் யாரும் வேண்டாதவனெல்லாம் உள்ள அனுப்புறோம். 5 பேரு, அந்த 5 பேரையும் நீ தான் வேண்டாத பொருள் எதுவும் உள்ள வரக்கூடாது, நீ தான் காவல் காக்கணும், இன்னிலிருந்து உங்க 5 பேருக்கும் அதுதான் டியூட்டின்னு அப்படி ஒரு உத்தரவு போடணும்னா எவ்வளவு உறுதி வேணும் அதுக்கு. அந்த உறுதி தான் திருதிமை. திருதிமை என்பது உள்ள உறுதி என்று பொருள்படும். பெரியோர்கள் உரை செய்துள்ளார்கள். அதாவது இதுல நிகண்டுல பார்த்தா கூட அடியனுக்கு அப்படி சொற்கெடுக்கல. திருதினா என்ன, திருதிமை அல்லது திருதி, பெற்றிமைன்னு இருக்கு, அதை பெற்றின்னு சொல்லலாம். அந்த மாதிரி திருதிமை என்றோ திருதி என்றோ சொல் கிடைக்கிறத பார்த்தா நிகண்டுல கிடைக்கல, அகராதிலையும் கிடைக்கல. அப்ப என்னவென்றால் இது அரிய வடமொழி சொல்லாட்சி. தமிழ் அகராதியில நிகண்டுல தமிழ் சொற்கள் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வடமொழி சொற்களும் பயன்பாட்டில் அதிகமா இருக்க வடமொழி சொற்களும் பொருள் இருக்கும். இது அரிய வடமொழி சொல்லாட்சி. இப்படி அரிய வடமொழி சொல்லாட்சி நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரங்கள்ல நிறைய இருக்கு, அங்காங்க இருக்கு. அதுல ஒன்று இது திருதிமை. திருதி என்றாலே உறுதி, அதுல மை என்ற விகுதியும் சேர்த்து திருதிமை உள்ள உறுதி. திருதிமையால் அந்த உள்ள உறுதியால் ஐவரையும் காவல் ஏவி, ஐம்பொறிகளையும் காவலுக்கு ஏவி, கண்ட விடயங்கள்லாம் உள்ள வரக்கூடாது, தேர்ந்தெடுத்து தான் விடயங்களை உள்ள அனுப்பணும் அப்படின்னு காவலுக்கு நிறுத்தக்கூடிய உள்ள உறுதியினால் அதை செய்து அடியார்கள் இப்படி செய்கிறார்களாம். உள்ள உறுதியினால ஐம்பொறிகளையே காவலராக ஏவுகின்றார்களாம். திருதிமையால் ஐவரையும் காவல் ஏவி திகையாதே. அதனால புலன்களை கண்டு அவங்க திகைக்கல, மயங்கல. புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விட்டெடுதி கண்டாய் என்பது நீத்தல் விண்ணப்பம். அதனால திகையாதே என்றார். அந்த புலன்களை கண்டு திகைக்க வேண்டிய அவசியம் வரல. ஏன்னா ஐம்பொறிகளே கண்ட புலன்களையும் உள்ள விடாம முறையா காவல் காக்கின்றன. அப்படி கட்டளையிடக்கூடிய உள்ள உறுதி அந்த ஆன்மாவுக்கு வந்து விட்டது. ஏன்னா முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்றங்கு உணர்வினால் எய்யலாமே என்று 4ஆம் திருமுறையிலே சொல்லுவார். அவன் திருவடி நிலையில மறைஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த உத்தரவிடும் ஆற்றல் கிடைச்சிடும். உள்ள உறுதி அப்படி கிடைக்கும். உள்ள உறுதியால ஐவரையும் ஏவலாமா? அப்ப அந்த உள்ள உறுதி எனக்கு வேணுமே, என்ன செய்யறது? அவன் திருவடி நிலையில் தஞ்ச புகுங்கள்னாரு. திருவடி நம்ம அறியும்படி இல்லையே, நான் எப்படி தஞ்சம் புகுவது? அதுக்குத்தான் அந்த திருவடியை வேறொரு வடிவத்தில் நம்ம அறியக்கூடிய வகையில அஞ்செழுத்தா வந்திருக்குது. அதான் சிவாய நம என்னும் சிந்தை சுருதினார். சுருதி என்றால் வேதம். அந்த வேதத்தின் பொருளெல்லாம் ஒன்றடங்கி தொகுக்கப்பட்டது அஞ்செழுத்து. அஞ்செழுத்தே அருமறையும் அண்ணல் ஆகமமும் உண்மை விளக்கம் சொல்லுது. வேதங்கள் எல்லாம் திரண்டு கூடிய வடிவம் அஞ்செழுத்து. அதனால இந்த சுருதியாகிய வேதம் அஞ்செழுத்தா தொகுக்கப்பட்டு நம்ம சிந்தனைக்குள் அடங்குமாறு சிந்தை சுருதியாக விளங்குகிறது. எவ்வளவு அற்புதமான சொல்லாட்சி! அஞ்செழுத்த சிந்தை சுருதி. சிவாய நம என்னும் சிந்தை சுருதி. சிவாய நம என்னும் சிந்தை சுருதியை தூய கருத்து சுருதியைன்னு இருக்கு, அதை சுருதியால் அப்படின்னு மாத்திக்கணும். உரையாசிரியர் பொருள் சொல்றாங்க. அந்த சுருதியால் மகாவித்வான் அருணவடிவம் இல்லையா அருமையா விளக்கியிருக்கிறார். அந்த சிந்தை சுருதியால் தூய கருத்து அந்த ஐம்புல மயக்கத்தை போக்கி என்ன ஆக இந்த உலகமும் சரி, மேலுலகங்களும் சரி, கீழுலகங்களும் சரி, எல்லாம் கடந்து செல்ல வேண்டிய கடல். கடல்ல போய் யாராவது குடியிருப்பாங்களா? அது கடந்து செல்ல வேண்டிய இடம். துன்ப வெள்ளங்கள் அடிக்கக்கூடிய இடம். துன்ப வெள்ள கடல் நீந்தி கரையேறும் கருத்தே மிக்கு. இந்த பிறவி கடலை கடந்து கரையேறணும் என்ற ஒரு கருத்தை மட்டுமே வைத்து வழிபட வேண்டும். இந்த பிறவி கடல்ல அங்கங்க பார்க்கிற முத்துக்கள், மற்ற செல்வங்கள், இவற்றையெல்லாம் வேண்டும் வேண்டும் மயங்கினா பிறவி கடலுக்கே மறுபடியும் வரக்கூடிய நிலைமை உண்டாகும். இது கடக்க வேண்டிய இடம்னு சொல்லி இந்த பிறவியில எந்த பிறவிக்கும் ஆசைப்படாமல், இந்திர பதவி ஆகட்டும், பிரம்ம பதவி ஆகட்டும், எந்த பதவி ஆகட்டும், 36 தத்துவங்களையும் கடந்த திருவடி தான் எனக்கு வேணும்னு துன்ப வெள்ள கடல் நீந்தி கரை சேரும் கருத்தே மிக்கு. அந்த கருத்திலேயே உறுதியா நின்று வழிபடுவார்கள் அடியார்கள். இப்படி அடியார்களே ஆண்டருள்கின்றான்கிறார் அந்த பாடல்ல. துன்ப வெள்ள கடல் நீந்தி கரையேறும் கருத்தே மிக்கு. அப்படியே கருத்து கொண்டு வழிபடணும். எப்படி போற்றி வழிபடணும்? எப்படி போற்றணும்? பருதிதனை பற்பரித்த பாவனாசா பரஞ்சுடரே என்றென்று பரவி நாளும் கருதி மிக தொழுமடியார்கள். கருதி மிக தொழும், மிக கருதி தொழும். அப்படி மிகவும் சிந்தித்து அப்படி தொழுகின்ற அடியார்கள், அந்த அடியார்களை உள்ளத்திலே கன்றாப்போர் நடுதறியை காணலாமே என்றார். ஆக ஒரே ஒரு நிமிடம், இது அடியார்களை ஆட்கொள்ளும் வண்ணம் நாவுக்கரசு நாயனாரை எப்படி ஆட்கொண்டார் என்பதையும் நம்மை ஆட்கொண்டதையும் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகின்றேன். கந்தமலர் கொன்றை அணி சடையான் தன்னை கதிர்விடு மாமணி
பிறங்கு கனகச்சோதி சந்தமலர் தெரிவை ஒரு பாகத்தானை சராசரண திராயானை நாயேன் முன்னை பந்தமறுத்து ஆளாக்கி பணிகொண்டு அங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானை செங்காட்டம் கூடியதனில் கண்டேன் நானே. இதுதான் அவரை ஆட்கொண்ட வண்ணம். நாயேன் பந்தம் அறுத்து ஆட்கொண்டு நாயேன் பந்தமறுத்து ஆளாக்கி பணிகொண்டு. ஆளாக்கி என்பது ஏகநாதல், பணிகொண்டு என்பது இறைவனி நிற்றல். 9ஆம் சூத்திரத்தில் ஆழ்த்தானாம் என்று வரும் ஒரு வெண்பால. அந்த இடத்துல ஆளாகும் முறைமை அடுத்த சூத்திரத்தில் காட்டப்படும் பாரு. அடுத்த சூத்திரம் 10ஆம் சூத்திரம், அதுல ஏகனாக்கி சொல்லப்படுது. ஆகவே ஆளாக்கி என்பது ஏகனாக்கி, பணி கொண்டுன்னு அப்புறமே வருது, அதை இறைவனி நிற்க வைத்து. வெளிப்படையா இருக்கு. அப்படி ஏகனாக்கி இறைவனி என்றால் மலமாயை தன்னோடு வல்வினை என்றேன்னாரு. அதனால பந்தம் அறுத்து. ஆக ஆளாக்கி பணி கொள்ளும் முறைமையிலே பந்தம் அறுத்து ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்றே இந்த முறையில் தன்னை ஆட்கொண்டார். ஆக நாவுக்கரசு பெருமான் பாசனிக்கமும் சிவப்பேரும் பெற்றவர் என்பதற்கு மிகப்பெரிய அகச்சான்று, மிகப்பெரிய அகச்சான்று. பந்தமறுத்து ஆளாக்கி பணிகொண்டு பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானை. அப்படி பந்தம் அற்றவர்களுக்கும் அந்த மல வாசனை இருக்கும். அந்த மல வாசனை தாக்காமல் இருப்பதற்கு பதிகம் பாட வைத்தாராம். அவர் பாட வைத்தார். உள்ளின்ற நாவுக்கு உரையாடி, திரு கர்காவூர் தாண்டகம். உள்ளின்ற நாவுல அவன் உரையாடிக்கிட்டு இருக்கானா. அதான் எனதுரை தனதுரையாக. அப்படி பாடப்பட்டதான் நாவுக்கரசர் பதிகம். இதுக்கு இந்த திருச்செங்காட்டுக்குடி தாண்டகம் கண்கூடான சான்று. ஆக பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த அந்த மலவாசனையை. எப்படி தமிழ் மாலை பாடுறாரு? ஒவ்வொரு தளந்தளமா போய் பாடுறாரு. அப்ப மூர்த்தி தலம் தீர்த்தம் குரு லிங்க சங்கம வழிபாடு செய்வர் சீவன் மூத்தர் 12ஆம் சூத்திர கருத்து. அந்த நாவுக்கரசு நாயனார் நம்மை எப்படி ஆட்கொள்கின்றார் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நிலை பெறுமாறு நிதியேல் நெஞ்சே நீவா. நெஞ்சுக்கு சொல்வதுதான் நமக்கு சொல்வதுதான். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செயபோற்றி போற்றி என்றும் அலைபுணர் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லை என்று இது போன்ற பல பாடல்களாலே நம்மை ஆட்கொள்கின்றார் என்று கூறிக்கொண்டு சற்றே நேரம் அதிகமாக ஆகிவிட்டதற்கும் பொறுத்தருள வேண்டிக் கொண்டு பொறுமையுடன் செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் உடைய திருவடி பணிந்த வணக்கங்களை உரித்தாக்கி நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவஞான சுவாமிகள் அடிப்பொடி திருவாவடுதுறை ஆதீன புலவர் திருவாளர் குஞ்சிதபாதம் அவர்கள் தாண்டகத்தில் ஆண்டருளும் வண்ணங்கள் என்ற தலைப்பிலே அந்த தலைப்பை 4ஆக பிரித்து கொண்டு பெருமான் எப்படி நம்மை எல்லாம் ஆண்டருள்கிறார் என்பதை மிக அழகாக பாடல்களோடு சொன்னார். உலகோரை எப்படி ஆள்கிறார், அடியாரை எப்படி ஆள்கிறார், நாவரசரை ஆண்டவன் எப்படி ஆண்டான், நாவரசர் நம்மை எப்படி ஆண்டார் என்று மிக அருமையாக பகுத்து கொண்டு பேசியது மிக அருமையான ஒரு பேச்சு. வேல்யூபிள் ஸ்பீச், வெரி வேல்யூபிள் ஸ்பீச், பயன் தரும் பேச்சு என்று சொல்லி என்னாரை பாராட்டி மகிழ்கிறேன்.